ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கிரை ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிரை கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பிரெயின் பீஸ் சொல்யூஷன் லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா, பேபிஸ், கிட்ஸ், மதர்ஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கிரை மூலயமா விற்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்தியா மற்றும் சவுதி அண்ட் கேஎஸ்ஏல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிரசன்ஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பாத்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் வந்து கடந்த 3 பினான்சியல் இயர்ல. இவங்க ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 2401 கோடியா வந்து பினான்சியல் இயர் 2022ல இருந்தது. இதே பினான்சியல் இயர் 2024ல வந்து பாத்தீங்கன்னா 6480 கோடியா வந்து உயர்ந்திருக்கு. கிராஸ் மார்ஜின் பர்சன்டேஜ் வந்து கடந்த 3 வருஷத்துல ஆல்மோஸ்ட் வந்து சிமிலரா ஒரு 34-35% வந்து இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து இப்போ பாசிட்டிவா வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ, அதாவது ஓவராலா இவங்களோட டிரான்சாக்ஷன் வேல்யூ, இந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து பிளேஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அதெல்லாம் வந்து தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா 9121 கோடி அளவுக்கு வந்து இருக்கு. அது இயர் ஆன் இயர் வந்து 15% 20% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் நெகட்டிவ் என லாஸ் மேக்கிங் கம்பெனி. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் வந்து குறைஞ்சி ₹65.61 வந்து உயர்ந்திருக்கு. எபிட்டா பெர்சன்டேஜ் இப்பதான் பாசிட்டிவா வந்து மாறி இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.07 இருக்கு. அதாவது கடனை இவங்க ஒட்டுமொத்தமான ஈக்விட்டி வச்சு அடைச்சாலுமே இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் இருக்கும். ஆனா அந்த பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. கணிசமா 2022 கம்பேர் பண்ண சொல்லும்போது 2024ல. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து 6 to 8 ஆகஸ்ட் 2024. ஐபிஓ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹440 ₹465 ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 1666 கோடி. ஆஃப் ஆஃப் சீட் வந்து 2527 கோடியா வந்து இருக்கு. ஐபிஓ சைஸ் 4193 கோடியா இருக்கு. லாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹14,880 வந்து இருக்கு. ஃபேஸ் வேல்யூ ₹2 ஒரு ஷேர் இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 10% வந்து இருக்கு. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 9 ஆகஸ்ட் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 12 ஆகஸ்ட் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 12 ஆகஸ்ட் 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 13 ஆகஸ்ட் 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி ஓவர்வியூ எப்படி இருக்க போகுது, கம்பெனியோட கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம், கம்பெனியோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துருவோம், ஜிஎம்பி எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான மெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இவங்க இருக்கிற இந்த சைல்ட் கார்டு ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து இருக்கு. 9280 கோடில இருந்து 9350 கோடியா வந்துதான் வந்து இந்த கன்சூமர் ஸ்பெண்டிங் வந்து இருக்கு. இது பினான்சியல் 2024 டேட்டா படி. இது அடுத்த 5 வருஷத்துல 13 to 15% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இது யூஎஸ்ஏ அண்ட் சைனாவை கம்பேர் பண்ண சொல்ல அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்லி ரெட் சி ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்க போகுது. இந்த கம்பெனில இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோகோ மாடல், அதாவது கம்பெனி ஓன் அண்ட் கம்பெனி ஆப்ரேட்டட் மாடலா இருந்தாலும் சரி, பிரான்சைஸ் ஓன் பிரான்சைஸ் ஆப்ரேட் மாடலா இருந்தாலும் சரி, 2 மாடல்லையும் வந்து இவங்களோட நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் ரெவன்யூ 11.63% இருக்கு. கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ வந்து இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா 25% வச்சிருக்காங்க கடந்த 2 பினான்சியல் இயர்ல. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மல்டி சேனல் ரீட்டைலிங் பிளாட்ஃபார்மா வந்து இருக்காங்க இந்த மதர்ஸ், பேபிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்ல. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் சப்சிடரிஸும் சில பேர் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டயப்பர் தயாரிக்கிற சில கம்பெனிஸும் வந்து உள்ள சப்சிடரிஸா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூமே கன்சிஸ்டன்டா 72.23% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கடந்த 2 பினான்சியல் இயர்லயும் அது 70% வந்து இருக்கு. ஓவராலா எபிட்டா மார்ஜின்ஸ் இந்த பினான்சியல் 2024ல பாசிட்டிவா மாற்றி லாஸும் வந்து கணிசமா குறைச்சிருக்காங்க 34% அளவுக்கு. அது வந்து 321 கோடியா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட லாஸுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி சேஞ்சஸ் வந்து நிறைய
இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரா மெட்டீரியல் காஸ்டும் நிறைய இருந்திருக்கு. எம்ப்ளாய் எக்ஸ்பென்சஸும் அதிகமா இருந்திருக்கு. அந்த ஒரு 3 காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல இந்த கம்பெனி வந்து ஒரு லாஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனில நான் நெகட்டிவா என்ன பாக்குறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு. ஒரு சில சப்சிடரிஸ் லாஸ் மேக்கிங் சப்சிடரிஸா வந்து இருக்காங்க. எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பிளக்சுவேஷன்ல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ 900 கோடி அளவுக்கு இருந்தாலுமே அதுல 1000 கோடி அளவுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கேன்சல் ரிட்டர்ன்ஸும் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதை குறைச்சுனா இவங்களோட கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ ஒரு 7500 கோடில இருந்து 8000 கோடி அளவுக்கு தான் இருக்கு. ஆர்டர்ஸ் கேன்சல் ஆகிறதாலும் சரி, ஆர்டர்ஸ் ரிட்டர்ன் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த கம்பெனியோட அந்த மார்ஜின்ஸும் வந்து கணிசமா கடந்த 3 வருஷத்துல வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இப்ப இந்த மெட்ரிக்ஸ் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்தாலும் சரி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாலும் சரி, இதெல்லாம் லாஸ் மேக்கிங் கம்பெனியா இந்த கம்பெனி இருக்காங்க. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா ₹90 அளவுக்கு இருக்கு. 555 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. 19.30% அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. லிஸ்டிங் கெயின்ஸ் எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்றவங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு பம்பர் லிஸ்டிங் கெயின்ஸ் இந்த கம்பெனி தரத்துக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு சுமாரான லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு தான் வாய்ப்புகள் வந்து இருக்கு. லிஸ்டட் பியர் இல்ல, போட்டி இல்லாத கம்பெனி அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா இந்த போட்டியில அமேசான், பிளிப்கார்ட், ரிலையன்ஸ் ரீட்டைல், அன்ஆர்கனைஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. சோ அதனால ரொம்ப பெரிய லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனியாகவும் இருக்காங்க. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓ வந்து இருக்காங்க. ஒரு நல்ல பிசினஸ், ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ், கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இந்த ஓஎஃப்எஸ் அந்த மாதிரி ஐபிஓ வந்து நம்ம கொஞ்சம் ஏத்துக்கலாம். ஆனா இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் ஓகேங்க, எனக்கு வந்து குறை சொல்ல. ஆனா இப்ப இருக்கிற மெட்ரிக்ஸ் பார்க்கும்பொழுது இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் சைடா தான் வந்து பாக்குறேன். ₹400 அளவு ரூபாய் வந்து ரொம்ப அதிகமா தான் நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இவங்க அடுத்த 3 வருஷத்துக்கு பிளான்ஸ் வந்து ஆர்ஹெச்பில மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஆனா நியர் டைம்ல கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா மாறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இப்ப இவங்களோட மார்க்கெட் ஷேர் வெறும் 2.5 to 3% அளவுக்கு தான் இருக்கு. சோ இதுல இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல், ஜினி அண்ட் ஜானி, அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் மீஷோவும் வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஆனா வாய்ப்பு இல்ல. இப்ப இருக்கிற மெட்ரிக்ஸ் நியர் டேர்ம்ல ப்ராஃபிட்டபிலிட்டியா இந்த கம்பெனி மாறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த ஒரு காரணத்தினால இந்த கம்பெனியை வந்து ஒரு ரிஸ்க் கேட்டகரியில தான் வந்து நான் வைக்கிறேன். சோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி, இந்த பிசினஸ் உங்களுக்கு சூட் ஆகுமா, இந்த மெட்ரிக்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுமான்னு சொல்லி பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது வந்து கரெக்டாவே இருக்கும். மெட்ரிக்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனி இப்ப தொடுறது கொஞ்சம் ரிஸ்க்ல முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்டிப்பா நீங்களும் அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.